வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு. கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை வெளியாகும் பல புதிய தகவல்கள். சட்டவிரோத இழுவை படகு தொழில் நடவடிக்கை, யாழில் போராட்டம் நடத்த தீர்மானம். வவுனியா மன்னார் வீதியில் விபத்து, ஒருவர் படுகாயம். மட்டக்களப்பில் அரசு பேருந்து ஊழியர்களை தாக்கிய 2 கைது. பிரித்தானியாவில் சீரற்ற காலநிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெடித்து சிதறிய பேருந்துகள், அதிர்ந்து போன ஸ்டீல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் இடையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இது தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பல்வேறு தடவைகள் தன்னிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். அதன் பிரகாரம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தான் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளதாக சபாநாயகர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ள கனேவுள்ள சஞ்சீவவின் சடலம் தற்பொழுது பொருளையில் உள்ள தனியார் மயானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கெசல்பத்ர பத்மாவின் தந்தை கொலை செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கில் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் மேற்கொண்டுள்ள விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரரத்ன கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் அறை இலக்கம் 5 நீதிமன்ற அறையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையை செய்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தப்பி செல்லும் போது புத்தளம் பாலவியாவில் அன்றைய தினம் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தப்பி செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியும் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளதோடு குறித்த வேனும் போலி இலக்க தகடுகளுடன் பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கொண்டு வந்த பெண்ணும் தானும் கடந்த 17ஆம் தேதி கடுவளையில் உள்ள தங்கும் விடுதிக்கு வந்திருந்ததாக துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளார். அவர்கள் அங்கு தங்கியிருந்த போது காரில் வந்த ஒருவர் துப்பாக்கியால் சுட்டவருக்கும் அந்த பெண்ணுக்கும் பார்சலை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அந்த பார்சலில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அணிந்திருந்த வழக்கறிஞர் உடை உட்பட பல பொருட்கள் இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரும் மற்றைய பெண்ணும் கொலை நடந்த அன்று காலை பார்சலை கொடுத்த நபரால் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அதன்படி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை ஏற்றி சென்ற காரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கொலைக்கு முன்னரும் பின்னரும் குறித்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத இழுவை படகு தொழில் நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமாறு கோரி வரும் 27ஆம் தேதி அன்று யாழ் நகரில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தீவக கடற்தொழில் அமைப்பு தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்றுள்ள ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கையில் இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத இழுவைப்படி தொழில் நடவடிக்கையானது யாழ் வடக்கில் குறிப்பாக எமது தீவக பிரதேசத்தை கடுமையாக பாதித்து வருகின்றது. இதை நிறுத்துமாறு நாம் பல போராட்டங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் எமது வாழ்வுரிமைக்கான பொருளாதார ஈட்டலை உறுதி செய்ய நாம் வீதிக்கிறங்கி போராட தீர்மானித்துள்ளோம். அதன் அடிப்படையில் தீவக கடற்தொழில் அமைப்புகளான மண்டித்தீவு, நெடுந்தீவு, நயனாத்தீவு, எழுவைத்தீவு, வேலனை, பூங்குடுதீவு உள்ளிட்ட கடற்தொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். அதன் அடிப்படையில் எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெறும் இந்த போராட்டமானது யாழ்ப்பாணத்தில் உள்ள கடல்வள நீரியல் திணைக்களம் முன்பாக ஆரம்பித்து ஆளுநர் அலுவலகம் வரை ஊர்வலமாக செல்லவுள்ளது. அத்துடன் ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றும் வழங்கவுள்ளோம் என தெரிவித்துள்ளனர். அத்துடன் தமது இந்த போராட்டத்திற்கு யாழ் மாவட்ட கடற்தொழில் அமைப்புகள் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி போராட்டத்தை வலுவூட்டுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். அத்துடன் குறித்த போராட்டத்தில் தங்களது பங்களிப்பை வழங்க அல்லது தொடர்புகளை பேணுமாறு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்றுள்ள விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளதாக நெலுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா மன்னார் வீதியில் உள்ள வேப்பங்குளம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து எரிபொருள் நிரப்பிய டிப்பர் வாகனம் ஒன்று நிலையத்திலிருந்து வீதிக்கு வர முற்பட்ட போது விபத்து இடம்பெற்றுள்ளது.
இதன்போது நகரிலிருந்து வேப்பங்குளம் 8ஆம் ஒழுங்கையில் திரும்ப முற்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் டிப்பர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் படுகாயமடைந்து வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நெலுக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்துள்ளதாக மட்டக்களப்பு கரடியனாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை நேற்றிரவு புள்ளுமலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பதுளையிலிருந்து புள்ளுமலை ஊடாக மட்டக்களப்புக்கு செல்லும் அரசு பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் புள்ளுமலை பிரதேசத்தை சேர்ந்த யுவதி ஒருவரை நேற்று கேலி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட யுவதி உறவினரிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த பேருந்து மட்டக்களப்பிலிருந்து பதுளை நோக்கி மாலை 5:30 மணிக்கு ஆரம்பித்து சேவையில் ஈடுபட்டுள்ளது. இதன்போது பேருந்து புள்ளுமலை பகுதியில் உள்ள பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தி பிரயாணிகளை ஏற்றிக்கொண்ட நிலையில் அங்கு காத்திருந்த இருவர் சாரதி நடத்துனருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதலை நடாத்தியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தாக்குதலை மேற்கொண்டு அந்த பகுதியைச் சேர்ந்த இருவரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இதில் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரித்தானியாவின் சில பகுதிகளில் இன்றைய தினம் கடுமையான வானிலை நிலவும் என பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக பயண இடையூறுகள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கிழக்கு வடக்கு அயர்லாந்து முதல் தென்மேற்கு ஸ்காட்லாந்து மற்றும் மேற்கு வேல்ஸ் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் மணிக்கு 70 மைல்கள் வரை காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் இந்த பலத்த காற்று ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஸ்காட்லாந்தில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மழைப்பொழிவு பயண இடையூறுகள் மின்தடை மற்றும் வெள்ளப்பெருக்குக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் தலைநகர் அருகே பேருந்துகளில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த குறித்த தாக்குதல் சம்பவம் மத்திய இஸ்ரேல் டெல் அவிவ் அருகே ஒரு வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 பேருந்துகளில் நேற்றைய தினம் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளன. மேலும் 2 பேருந்துகளிலும் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் பேருந்துகள் காலியாக நிறுத்தப்பட்டிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. குண்டு வெடிப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலிய காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் அனைத்து முக்கிய இஸ்ரேலிய நகரங்களிலும் பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளில் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். பேருந்து குண்டு வெடிப்புகளுக்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவசர பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளதுடன் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் காவல்துறை முதற்கட்ட அறிக்கையில் இவை சந்தேகத்துக்குரிய பயங்கரவாத தாக்குதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குண்டுகள் அதே பாணியில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் நேரு கருவிகள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் காவல்துறை அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இஸ்ரேல் தலைநகர் அருகே பேருந்துகளில் இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.